தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சான்று பகர்கிறது. தூய ஆவியானவரே இதை சான்று பகர்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகின் மெசியா, மீட்பர், இறைமகன் என்பதற்கு 3 விதமான சான்றானது இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக கொடுக்கப்படுகிறது. முதல் சான்று, தூய ஆவியாரின் வல்லமை அவருக்குள் இருந்தது. அது இறைத்தன்மையை, அவருடைய தெய்வத்தன்மையை வெளிப்படுத்துவதாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். இரண்டாவது, அவர் நீரினால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்று சொல்லும்போது திருமுழுக்கு என்கிற அருட்சாதனத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையானது ஒருவருக்குள் செயலாற்றத் தொடங்குகிறது. அதுவே மீட்பிற்கான பாதையை வழிவகுக்கிறது என்பதை எடுத்துக் கூறுகிறது. மூன்றாவது சான்று, இரத்தம் என்கிற சான்று. இயேசுவினுடைய விலை மதிப்பிட முடியாத இரத்தத்தினால், அவர் அந்த கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தினால் தான் இந்த உலகமானது பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய இரத்தத்தின் வழியாக, உயிரின் வழியாக மீட்பு கிடைத்திருக்கிறது என்கிற சான்றானது இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுவே நமக்கு வாழ்வளிக்கிறது, நிலை வாழ்வையும் கொடுக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லுகிற வாசகம் இன்றைய நற்செய்தியின் வழியாக அற்புதமான ஒரு நிகழ்வை தந்து ஆண்டவர் எவ்வாறு பிறருக்கு உதவ முன்வருகிறார், ஒரு மனிதனை எவ்வாறு நிறைவான முழுமையான மனிதனாக மாற்றுகிறார், மனிதனுடைய ஆழமான மனதுக்குள் சென்று அவரை புரிந்து கொள்ளுகிறார் என்பதை எடுத்துக் கூறுகிறது. ஆம், உடலெல்லாம் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் ஆண்டவரிடத்திலே சென்று, ஆண்டவரே, இயேசுவே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு அவருடைய வலியை, அவருடைய வேதனையை, அவர் உடலளவில் படுகின்ற துன்பத்தையும் உள்ளத்தளவில் அவர் நொறுக்கப்பட்டிருப்பதையும் உணர்ந்து கொண்டு அவர் புறம் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டவராயிருப்பதை பார்த்து கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன்,
உமது நோய் நீங்குக என்று சொல்லுகிறார். பிறகு அவருடைய நோய் நீங்கியதற்காக குருவிடத்திலே சென்று காட்டி அதற்கான காணிக்கையையும் செலுத்தும்படி சொல்லுகிறார். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் போது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒரு வித்தியாசமாக கொண்டாட வேண்டும், ஏழை எளியவர்களோடு கொண்டாட வேண்டும் என்று எங்கள் பங்கு மக்களை கேட்டுக்கொண்ட போது பெருமளவில் உதவி செய்தார்கள். அதனால் ஏறக்குறைய அருகில் இருக்கின்ற 50 முதல் 60 வரை தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை எங்கள் ஆலயத்திற்கு அழைத்து வந்தோம். அவர்களை எல்லாரும் ஒன்றாக கூட்டி அவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை அறிவித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மகிழ்ச்சி செய்தியை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு உணவு வழங்கி புத்தாடைகளை கொடுத்து மகிழ்ச்சியோடு அவர்களை அனுப்பி வைத்தோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா உண்மையாகவே மனதிற்குள் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக எல்லா மக்களும் பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அங்கு வந்திருந்த ஒரு தொழுநோயாளர் கூட, நோய்வாய்ப்பட்டவர் கூட மனமுடைந்து, எங்களை அழைத்தீர்களே, எங்களை அரவணைத்து பேசினீர்களே, எங்களை ஊக்கப்படுத்தினீர்களே, உற்சாகப்படுத்தினீர்களே, எங்கள் வாழ்க்கையில் ஃபாதர் நீங்க ஒரு நம்பிக்கை கொடுத்தீர்களே, ரொம்ப நன்றி ஃபாதர் என்று சொல்லி கைகளை கூப்பி கண்ணீர் வடித்தார். அவர்கள் வசிக்கின்ற அந்த இடத்திற்கும் நாங்கள் செல்ல வேண்டும், சென்று ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அந்த இடத்திற்கு சென்றபோது அருட்தந்தை ஜெரால்டு என்பவர் எப்படி அந்த மக்களோடு இணைந்து அவர்களுடைய வாழ்வு மேம்பட உழைத்திருக்கிறார் என்பதை பற்றி அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அற்புதமான வீடுகளை அவர்களுக்காக அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். மக்கள் எல்லோரும் நன்றாக வாழும்படி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தந்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் அந்த தந்தையினுடைய பெயரை போற்றி புகழும் வண்ணமாக அவருடைய இறைப்பணியானது அன்பிற்குரியவர்களே அம்மக்களிடையே மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது. அவர்கள் எல்லோரும் ஒரு சிற்றாலயத்தை கட்டி அருகிலேயே அன்னை மரியாளுக்கென்று ஒரு கெபியினை கட்டி எழுப்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட திருக்கூட்டமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். லேவியர் புத்தகம் 13வது 14வது அதிகாரங்களில் நாம் வாசிக்கும் போது ஒரு உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிரங்கோ வெண்படலமோ ஒரு தோற்றம் காணப்பட்டால் அவர் தொழுநோய் உடையவர் என்று முத்திரை குத்தப்பட்டு குருவானவரால் அங்கீகரிக்கப்பட்டு ஒதுக்கப்படுவார். அவரை பார்ப்பதோ அவரிடத்தில் பேசுவதோ தொடுவதோ தீட்டு என அறிவிக்கப்படுவார். ஆம், இப்பேற்பட்டவர்கள் ஊருக்கு புறம்பாக பல மைல்கள் தூரம் வெளியே துரத்தப்படுவார்கள். சாக்கு உடை, கோணி உடையை உடுத்திக் கொண்டு முகத்தை எல்லாம் அவர்கள் மூடிக்கொண்டு ஊருக்கு பல மைல்கள் தூரம் வெளியே யாரும் நெருங்காத இடத்திலே ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்கள் இருக்க வேண்டும். எந்த மனிதரையாவது அவர்கள் பார்த்து விட்டார்கள் என்றால் தீட்டு தீட்டு என்று உரக்க கத்தி குரல் எழுப்ப வேண்டும். பாவிகளாக சபிக்கப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இதுதான் ஒரு தொழுநோயாளருடைய நிலைமை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை நெருங்கி வருகிறார். அந்த தொழுநோய் பிடித்த மனிதரை அவர் தொடுகின்றார். பிறருக்கு உதவி செய்வது என்பதை இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை முழு மனிதனாக பார்த்து அவருடைய ஆழ் மனதிற்குள் சென்று அவர் உடலளவிலும் மனதளவிலும் படுகின்ற வேதனை வலிகளை உணர்ந்து கொண்டு அவரை சுகப்படுத்துவதை பார்க்கிறோம். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நாம் அறிய வருகின்ற செய்தியும் இதுதான். நம் உடன் வாழுகிற எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நோய் நொடியினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உடல் அளவிலும் மனதளவிலும் காயமுற்றிருக்கிறார்கள், வேதனையினால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மால் முடிந்த ஆறுதலான வார்த்தைகளை அவர்களோடு பேசலாம், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலாம், முடிந்தால் உதவிகளை செய்து அவர்களை தேற்றலாம். இதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கொடுக்கிற நற்செய்தி. இந்த நற்செய்தியின்படி வாழ இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம், இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். எல்லாம் உமக்காக
இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் உடல் பொருளாவி முற்றும், எந்தன் உடல் பொருளாவி முற்றும், உம் புகழ் அதிமிகு மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.